அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். இன்று 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் திகதி புதன்கிழமை. இன்றைய நாளிலும் அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான மிக முக்கியமான புதிய அதே போல சந்தோஷமான ஒரு செய்தியோடு நாங்கள் உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இது சந்தோஷமான செய்தியாக இருந்தாலும் ஒட்டுமொத்த அஸ்விஸ்ம பயனாளர்களுக்கான சந்தோஷமான செய்தியாக அமைய போறதில்ல. ஒரு சாராருக்கு சந்தோஷமான செய்தியாக அமைய போகுது. அந்த ஒரு சாரார் யார், அவர்களுக்கு சொல்ல போற அந்த சந்தோஷமான செய்தி என்ன அப்படின்றத கேட்கறதுக்கு தொடர்ந்தும் வீடியோவை பாருங்க. அதே போல என்னுடைய யூடியூப் சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போது எதிர்வரும் நாட்கள்ல நாங்க தரக்கூடிய இது போல பயனுள்ள புதிய செய்திகளை தகவல்களை தெரிஞ்சு நீங்க பயன்பெறக்கூடியதாக இருக்கும். அதே போல என்னுடைய யூடியூப் சேனல்ல பதிவிடாத ஏராளமான செய்திகளை தகவல்களை வந்து நான் நாள்தோறும் நடப்பு விவகாரங்களை என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அதில் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பாகவும் பதிவிட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த வகையில் என்னுடைய ஃபேஸ்புக் பக்கம், என்னுடைய ஒஃபிஷியல் அல்லது உத்தியோகபூர்வ ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே ரமீஸ் ஆர்ஜே ரமீஸ் என்ற என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உடனுக்குடன் அதனூடாகவும் நீங்க செய்திகளை தகவல்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மாத்திரமல்லாமல் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஊடாகவும் நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு செய்திகளை வழங்கி கொண்டிருக்கிறேன், தகவல்களை வழங்கி கொண்டிருக்கிறேன். இன்றைய இந்த செய்திக்கு மூல காரணமாக அமைந்த அல்லது சோர்ஸாக அமைந்த இந்த ஆவணத்தையும் என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நான் பதிவிட போறேன். எனவே வாட்ஸ்அப் வசதி இருக்கிறவங்க, பயன்படுத்துறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய வாட்ஸ்அப் சேனலோட லிங்கையும் நான் பதிவிட்டிருக்கிறேன். அதன் ஊடாக போய் என்னுடைய வாட்ஸ்அப் சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அல்லது லிங்க் ஊடாக போய்த்து என்னுடைய வாட்ஸ்அப் சேனல்ல நீங்க வந்து ஜாயின் ஆகிக்கொள்ளுங்க. அதனூடாகவும் செய்திகளை உங்களுக்கு தர தயாராக இருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், ஜூன் மாதத்துக்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவுகள், அதாவது முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து கடந்த 12ஆம் திகதி சிஸ்டம்ல போட்டிருந்தாங்க. அது சம்பந்தமாக நாங்க கடந்த வீடியோல உங்களுக்கு தகவல் தந்திருந்தோம். அதே போல 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் தாமதமாகி இருக்குது. அதுக்கான உறுதியான ஒரு காரணம், உத்தியோகபூர்வமான ஒரு அறிவித்தல் இன்னும் வெளியிடப்படல. அப்படி தகவல் கிடைச்சவுடன் அது சம்பந்தமான தகவலையும் உங்களுக்காக தர காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வகையில 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் இன்னும் தாமதமாகும். அதாவது நாளை அல்லது நாளை மறுதினத்துக்குள் அந்த கொடுப்பனவுகளை சிஸ்டம்குள்ள போடுவாங்களா அப்படின்றது இப்போ வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது. கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம், 21ஆம் அல்லது 22ஆம் திகதி அளவில் சில நேரங்கள்ல வந்து இந்த கொடுப்பனவுகள், 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் வங்கியில வரவு வைப்பாங்க, வங்கி கணக்குகள்ல வரவு வைப்பாங்க அல்லது சிஸ்டம்ல போடுவாங்க அப்படின்னு சொல்லி. அந்த வகையில் அப்படிதான் நடக்கும் போல தெரியுது. ஆனால் முதலாம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகளை வந்து கடந்த 12ஆம் திகதியே வங்கி கணக்குகள்ல வரவு வச்சிருந்தாங்க அல்லது சிஸ்டம்ல வந்து அப்டேட் செய்திருந்தாங்க. இது சம்பந்தமான ஒரு செய்தி, உத்தியோகபூர்வமான ஒரு ஆவணம் எங்களுடைய கையில கிடைச்சிருக்குது. ஸ்கிரீன்லயும் நான் அந்த கடிதத்தை பதிவிடுறேன். அதே போல உங்களுக்கு இந்த கடிதத்தை படிச்சும் காட்ட போறேன். இந்த கடிதம் வந்து 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 17ஆம் தேதி, அதாவது இன்றைய தினத்துல வந்து நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் ஆணையாளர் அல்லது தலைவருடைய கையொப்பத்தோடு வெளியிடப்பட்டிருக்கிறது. நிமல் கொட்டபலகெதிர அவர்களுடைய கையொப்பத்தோடு இந்த கடிதம் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறது. ஊடக அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அஸ்விஸ்ம தீமனாவ கெவீம திதாஸ் விசிஹய ஜூனி என்ற தலைப்போடு தான் வெளியிடப்பட்டிருக்கிறது. அஸ்விஸ்ம சுபசாதக பிரதிலாப யோஜனா கிரமையே பலமு அதீரයට අදාළ පමණක් ප්‍රතිලාභී පවුල් 13,73,248කට ඔවුන්ගේ ජූනි මස දීමනාව ලෙස 1,90,48,01,250ක මුදලක් 2026/6/18 දින අදාළ ප්‍රතිලාභීන්ගේ அஸ்விஸ்ம பெங்கு கினிம்வலட்ட பெறக்கிரீமட்ட நியமித்தைய என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது 2026ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 18ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்தில் கிட்டத்தட்ட 13,73,248 குடும்பங்களை சேர்ந்த, அதாவது முதலாம் கட்ட பயனாளர்களில் 13,73,248 குடும்பங்களை சேர்ந்த பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல 1,90,48,1,250 ரூபாவை வந்து வரவு வைக்க போறாங்க. அதாவது சிஸ்டம்ல இருந்த தொகை வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல நாளைய தினத்துல வந்து டிபாசிட் செய்யப்பட இருக்கிறது, வரவு வைக்கப்பட இருக்கிறது. நாளை மறுதினத்திலிருந்து அல்லது நாளைய தினத்தில் மாலை நேரத்திலிருந்து நீங்க இந்த பணத்தை உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இருந்து பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை தான் இந்த கடிதம் சொல்லி இருக்கிறது.
எனவே நாளைய தினத்துல வந்து உங்களுடைய முதலாம் கட்ட பயனாளர்களுடைய வங்கி கணக்குகள்ல இந்த தொகை வரவு வைக்கப்பட போகுது சிஸ்டம்ல இருந்து. அந்த பணத்தை வந்து நாளைய தினத்துல மாலையிலோ அல்லது நாளை மறுதினம் 19ஆம் திகதியோ நாங்க முதலாவது வீடியோல சொன்னது போல முதலாம் கட்ட பயனாளர்கள் 19ஆம் திகதி அளவில் உங்களுடைய பணங்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதுதான் அந்த முக்கியமான செய்தி. இந்த செய்தியோடு தான் வந்திருக்கிறோம். அதே போல 2ஆம் கட்ட பயனாளர்களுக்கான கொடுப்பனவுகள் சம்பந்தமான உத்தியோகபூர்வமான அறிவித்தல்கள் எதுவும் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றால் அந்த செய்திகளையும் உடனுக்குடன் என்னுடைய யூடியூப் சேனல் ஊடாக, என்னுடைய டிக்டாக் கணக்கூடாக, என்னுடைய வாட்ஸ்அப் சேனல் ஊடாக, அதே போல என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தூடாக உங்களுக்கு தர காத்திருக்கிறோம். அனைத்து சமூக வலைத்தளங்களோட லிங்க்ஸையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல எட் பண்ணியிருக்கிறேன். அதனூடாக ஒவ்வொருவரும் ஃபேஸ்புக் பயன்படுத்துறவங்க ஃபேஸ்புக் ஊடாக, வாட்ஸ்அப் பயன்படுத்துறவங்க வாட்ஸ்அப் ஊடாக, அதே போல டிக்டாக் பயன்படுத்துறவங்க டிக்டாக் ஊடாகவும், மறக்காம என்னுடைய யூடியூப் ஃபாலோவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து யூடியூப் ஊடாகவும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. மறக்காம என்னுடைய யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதே போல இன்னும் ஒரு பயனுள்ள வீடியோ ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரைக்கும்